வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைக்கி இந்த ஹேர் டைன்னு நிறைய பேருக்கு சிரமம். யாருனாலையும் உங்களுக்கு அந்த செலவு பண்ணி அந்த முடியை, வெள்ளை முடியை கருப்பு முடியை ஆக்கிட்டு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மகளிர் இருந்தால் அதிகமாக செலவு பண்ணுவாங்க. ரெண்டாவது, இயற்கையான முறையில் செய்யக்கூடிய ஹேர் டை நான் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் இப்போ இன்னொரு எளிய முறையில் நீங்கள் கஷ்டப்படாமல் ஒரு வேலையை சொல்லித்தரேன். அதை அப்படியே செஞ்சு அந்த ஹேர் டையை அப்ளை பண்ணிக்கோங்க இயற்கையான முறையில். அடுத்தது, அந்த முடி வளர்கிற வரைக்கும் நீங்கள் அந்த ஹேர் டை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த முடி வளர்கிற வரைக்கும் அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா அன்னபேதி செந்தூரம் அப்படின்னு ஒன்று விற்கிது. அதுக்கடுத்து கடுக்காய் பொடி, அதுக்கு ஒரு பேக்கெட் வாங்கிடலாம், 50 கிராம் பேக்கெட் தான். அதுக்கப்புறம் வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி வாங்கிக்கிங்க. அடுத்தது மருதாணி இலை பொடின்னு கொடுப்பாங்க. 4 வாங்கி 4 டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. நீங்கள் ஹேர் டை யூஸ் பண்ண போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கடுக்காய் பவுடரு, அப்புறம் கொஞ்சம் அன்னபேதி செந்தூரம், 1 ஸ்பூன் அன்னபேதி செந்தூரம், 1 ஸ்பூன் கடுக்காய் பயிறு, 1/2 ஸ்பூன் வெள்ளை கரிசலாங்கண்ணி, அப்புறம் 1/2 ஸ்பூன் மருதாணி பவுடர். இந்த ரெண்டுமே நீங்கள் கடைசியாக தான் சேர்க்கணும். முதல்ல அன்னபேதி செந்தூரத்தையும் கடுக்காயும் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா கலந்துக்குங்க. கலந்து நல்லா மிக்ஸ் ஆன பிறகு இந்த பொடியை கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு வெள்ளை கரிசலாங்கண்ணியும் 1/2 ஸ்பூனு மருதாணி இலை பொடியும் போட்டு 4யும் கலந்து ஒன்றா வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரத்தில் கலக்கி பார்த்தீங்கன்னா நல்ல கருகருன்னு மாறிடும். இது இயற்கையான டை. அப்படியே கருப்பாக நல்லா மாறினோடனே தண்ணி ஊற்றி தலையில் தடவுற அளவுக்கு பதமாக தேய்ச்சிக்குங்க, கலந்துக்கிட்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த க்ளவுஸு யூஸ் அண்ட் த்ரோ பிளாஸ்டிக் கவர், இந்த கவர் மாதிரி இருக்கும், அதை கையில் போட்டுக்குங்க. போட்டுட்டு எடுத்து வெள்ளை முடி முழுவதும் இந்த டையை தொட்டு அப்ளை பண்ணிடுங்க. நல்லா எல்லா இடத்துலையும் தடவி விட்டுடுங்க. தடவி விட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க. தலைமுடி காஞ்சிரும். அந்த டை காஞ்சி நல்லா வரன்னு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் போட்டு ஷாம்பு போட்டு குளிச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கழிச்சிட்டு வந்தீங்கன்னா நீட்டாக தொடச்சிட்டிங்கன்னா போதும், கருகருன்னு இருக்கும். அடுத்த முடி, வெள்ளை முடி முளைக்கிற வரைக்கும் இந்த டையை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு எளிய முறை. அப்போ உங்களுக்கு இந்த மருதாணி இலை கிடைக்கலைன்னா வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி அங்கேயே விற்கிது மாட்டு மருந்துகளில். 3 மட்டும் வாங்கிட்டு இது 2 ஸ்பூன், இது 1 ஸ்பூன், அது 1 ஸ்பூன் போட்டு அது 1/2 ஸ்பூன் போட்டால் போதும், கலந்து செய்துக்கலாம். தேவைக்கு அதிகம் வேணும், முடி நீண்டமாக இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி இது 2 ஸ்பூன் போட்டால் அன்னபேதி 2 ஸ்பூன் போடணும். 1 ஸ்பூன் வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி, 1 ஸ்பூன் மருதாணி இலை பொடி. இப்படி பெருக்கி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பெருக்கி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா கருப்பாக போடும். நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. நைஸாக தான் இருக்கும் பவுட்ரு. அப்படியே தொட்டு அந்த பிளாஸ்டிக் கவர் போட்டு தொட்டு நல்லா முடியெல்லாம் தேய்ச்சி விட்டுக்குங்க. தேய்ச்சி விட்டு கொஞ்சம் நேரத்தில் எல்லாம் காஞ்சி போய் உதிர்ற சமயமாக இருக்கும், போய் குளிச்சுடுங்க. இந்த மாதிரி பயன்படுத்தி பாருங்கள். ஹேர் டை, இயற்கையான முறை ஹேர் டையை நீங்கள் பயன்படுத்துங்க. அதில் பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.